ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எஸ். மனோஜ் கிரண், எம். ஆலன், பி. அபிராமி, ஏ. பிரமோதி, டி. முத்துக்குமார், ஏ. கார்த்திகேயன். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை வழங்குவதில் ஆகாஷ்வாணி சென்னை பெருமை கொள்கிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகின்றது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பயன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பெரும்பாலான மத்திய அரசின் நேரடி திட்டங்கள் பற்றியும், குறிப்பாக கிராமப்புற மேம்பாடு, உயர்கல்வித்துறை, இளைஞர் மேம்பாடு போன்ற துறைகளை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஏ, பி, சி என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. நம்முடைய நிகழ்ச்சியின் மதிப்பீட்டாளராக பிரீத்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அணிகளை நாம் அறிமுகப்படுத்துவோமா? முதலில் ஏ அணி. என் பேர் ஆலன். நான் பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 2 வருஷமாக. நீங்கள்? என் பேர் மனோஜ் கிரண். நான் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். இப்போ இங்கே யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பி அணியினர்? என் பேர் அபிராமி. நான் பி ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கம்மா? என் பெயர் பிரமோதி. நான் இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். நீங்கள் சி அணியினர்? என் பேர் கார்த்திகேயன். நான் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போது யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கேன் சார். நீங்கள்? என்னோட பேர் முத்துக்குமார். நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். இப்போ ஐஏஎஸ் கோச்சிங் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல் சுற்று ஒரு விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். இது ஏ அணிக்கு முதல் கேள்வி வருகின்றது. ஏஐசிடிஇ இதனுடைய விரிவு என்ன? ஏஐசிடிஇ ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். சூப்பர் சூப்பர். முதல் கேள்வியே ரொம்ப அழகா சொல்லி 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் ஏ அணியினர் பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. ஆயுஷ் இதனுடைய விரிவு என்ன? ஆயுஷ் AYUSH இதனுடைய விரிவு. ஆயுர்வேதா, யோகா, உன்னை, சித்த. யோகா அப்புறம் யூக்கு உன்னணி. உன்னணி இல்லை, கரெக்டாக சொல்லணும். சரி, அப்புறம் எஸ்க்கு? சித்த ஹோமியோ. ஹோமியோ. நீங்கள் சொல்ல முடியுமா யூக்கு என்னன்ட்டு? URANI. இல்லை, கரெக்டாக சொல்லணும். அந்த பேரை கரெக்டாக சொல்லணும். இல்லை, அது ஒரு மருத்துவ முறை. அது பி அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் கொடுங்கம்மா. நீங்க சொல்லுங்க கரெக்டா அந்த யூன்றது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. ஏ அணியினர்? யுனானி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். யுனானி. ஏ அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் கொடுங்கம்மா. சரியா? இப்போ அடுத்தது சி அணியினருக்கு வாய்ப்பு வருகின்றது. AIF இதனுடைய விரிவு என்ன? இது ஒரு மத்திய அரசின் நேரடி திட்டமாகும். இது முக்கியமான ஒரு கிராமப்புறத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்ன? அது AIF. சார், அக்ரிகல்ச்சர் இன்சென்டிவ் ஃபண்ட். இன்சென்டிவ் ஃபண்டா? இல்லை, தவறு. நீங்கள்? ஏ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இல்லை. நீங்கள்? அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இல்லை, எல்லாம் ஒரே ஒரு இது மட்டும் தப்பா சொல்றீங்க. இன்னொரு வாட்டி நாம எல்லாருக்கும் வாய்ப்பு தரேன். சி அணி, நீங்க சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ் ஃபண்ட். இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட் ஃபண்டா? இல்லை. நீங்கள் ஏ அணியினர். பி அணியினர்? அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட். இல்லை. அந்த ஒரு ஐ மட்டும் கரெக்டாக சொல்லலை. அதில் யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது. அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், AIF. சரியா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? பொருளாதார மேம்பாடு பற்றிய மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதில். இப்போ ஏ அணிக்கு முதல் கேள்வி. ஸ்வதேசி தர்ஷன் 2.0 என்பது எந்த துறை வளர்ச்சிக்கான திட்டம்? அந்த பேர்லேயே அடங்கியிருக்கு. நல்லா கொஞ்சம் யோசிச்சிங்கன்னாங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்பொழுது வாய்ப்பு பி அணியினர். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். இல்ல, சுதேசி தர்ஷன் 2.0. நீங்கள் சி அணியினர். எந்த துறை? சார், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர் அண்ட். இல்ல. திருப்பி ஒரு வாட்டி நான் ட்ரை பண்றேன். ஏ சொல்லுங்க.
நீங்கள் பி அணியினர். ஃபாரின் ட்ரேட். இல்ல சி அணியினர். சார் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இல்லப்பா. சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸி. தர்ஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். சுற்றுலா வளர்ச்சிக்கு இந்தியாவில் இருக்க நிறைய சுற்றுலா இடங்கள் எல்லாம் போய் பார்க்கறதுக்காக வேண்டி நாட்டுக்கு வருவாய் கிடைக்கும் இல்லையா, சுற்றுலா தலங்களை மேம்படுத்த. ஸோ அதனால தான் வேண்டி ஸ்வதேஷி தர்ஷன் 2.0 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்றுலா வளர்ச்சிக்கான திட்டம் இது. இதில் யாருக்கும் மார்க் இல்லை. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விமா, நல்லா கேளுங்க. ஜிஎஸ்டி வரி விகிதத்திற்கான குறைப்புகள் பற்றிய அறிவிப்பு சமீபத்தில் வந்துள்ளது. இதன்படி 5%, 12%, 18%, 28% என்று இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் தற்பொழுது எத்தனை அடுக்குகளாக என்னென்ன சதவீதங்களோடு மாற்றப்பட்டுள்ளது? முன்னாடி 4% இல்லைங்களா? 5, 12, 11, 18, 28. இப்போ எத்தனை அடுக்குகள், என்னென்ன சதவீதங்கள்? 2. சரி சொல்லுங்க, அது என்னென்ன சொல்லுங்க. 5 18. 5 இன்னும் ஒரே ஒரு சின்ன திருத்தம் பண்ணணும். 0%. இல்ல, 0ன்றது ஜெனரலா அது நில்லுன்னு ஆக்கி 40%. அதை சொல்லுங்க. 40%. ரொம்ப சரி. மூன்று அடுக்குகளாக 5, 18, 40 என்ற 3 அடுக்குகளை கொண்டதாக ஜிஎஸ்டி அமைய இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது பேருதவியாக இருக்கும். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்பொழுது சி அணியினருக்கு வாய்ப்பு. நல்லா கேளுங்க. சாகர் மாலா திட்டம் என்பது எந்த துறை வளர்ச்சிக்கான திட்டமாகும்? சாகர் மாலா. சார் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. எக்ஸலன்ட், சூப்பர். சி அணியினருக்கு உங்களுடைய கரவொலியை அவர்களுக்கு பாராட்டுதல்களாக தாருங்கள். 10 முழு மதிப்பெண்களை சி அணியினர் பெறுகின்றார்கள். நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்தும் திட்டமாகும். இது துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தினால் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். துறைமுகங்களை இணைத்தல், துறைமுகங்களை மேம்படுத்துதல், துறைமுகங்களை ஒட்டி தொழில் வளங்களை கூட்டுதல், கடற்கரையை ஒட்டியுள்ள மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துதல், நீர்வழி மற்றும் நிலவழி போக்குவரத்துகளை மேம்படுத்துதல் போன்றவை இத்திட்டத்தினுடைய நோக்கமாகும். அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இது உணவு மற்றும் பொது விநியோகம் பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. தமிழகத்தில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் -T எங்குள்ளது? தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை நிறுவனம் தமிழகத்தில் எங்குள்ளது? தஞ்சாவூர். மிகச் சரியான விடை. அழகா சொல்லியிருக்காரு ஏ அணியினர். உங்களுடைய கரவொலி அவருக்கு பாராட்டுதல்களாக தாருங்கள். 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தஞ்சாவூர் தான் சரியான விடை. இது ஃபுட் ப்ராசஸிங் பிடெக் மற்றும் எம்டெக் பட்ட படிப்புகளை வழங்குகிறது. அடுத்த கேள்வி பி அணியினர். நல்லா கேளுங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் பயன்பெறுகிறார்கள்? இது ஒரு மிகப்பெரிய திட்டம். அதுல உங்களுக்கு அரிசி, கோதுமை போன்ற பொருட்களை இலவசமாக கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது எத்தனை கோடி மக்கள் அந்த திட்டத்தினால் பயன்பெறுகிறார்கள்? 80 crore. மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். 80 crore. 80 கோடிக்கும் சற்று அதிகமான மக்கள் பயன்பெறுகிறார்கள். அவர்களுக்கு 10 முழு மதிப்பெண்கள். பி அணிக்கு 81.35 கோடி மக்கள் இந்த திட்டத்தினால் பயன்படுகிறார்கள். இப்ப சி அணியினருக்கு அடுத்த கேள்வி. நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் எங்குள்ளது? சார் ஜம்மு காஷ்மீர் தவறான விடையாகும். நீங்கள் ஏ அணியினர்? ஹைதராபாத்தும் தவறான விடை. நீங்கள் பி அணியினர்? டெல்லி. மிகச் சரியான விடை. பி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்தது இளைஞர் மேம்பாட்டு சுற்று. இளைஞர்களுக்கான மேம்பாட்டு பற்றி என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத பற்றி சுற்றுல தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. மத்திய அரசால் நிறுவப்பட்டுள்ள யூத் ஹாஸ்டல் எனப்படும் தங்கும் விடுதி சென்னையில் எங்கிருக்கிறது? இது மத்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு இடமாகும். இளைஞர்களுடைய மேம்பாட்டு, அவர்கள் தங்குவதற்கு மிகவும் மலிவான விலையிலே அவர்களுக்கு தருகின்றார்கள். இந்த கேள்வி ஏ அணிக்கு. நீங்கள் பி அணியினர்? பெருங்குடி தவறான விடை. நீங்கள் சி அணியினர்? சார் கிண்டியும் தவறான விடையாகும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்றீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க நிச்சயமா. ஏ அணியினர். இல்ல யார் வேணா தெரிஞ்சவங்க சொல்லலாம். சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். சென்னையில் இந்திரா நகர் பகுதியில் தான் யூத் ஹாஸ்டல், மத்திய அரசால் நிறுவப்பட்டுள்ள யூத் ஹாஸ்டல் சென்னையில் இந்திரா நகர் பகுதியில் உள்ளது. இந்திரா நகர் 2nd அவென்யூ அப்படின்றது தான் அதனுடைய விலாசம். தமிழகத்தில் தஞ்சாவூர், மதுரை, ஊட்டி, திருச்சி, சென்னை ஆகிய இடங்களில் இளைஞர் விடுதி உள்ளது.
இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட இளைஞர் விடுதிகள் உள்ளன. இளைஞர்களுக்கு மலிவான கட்டணத்தில் இவ்விடுதிகள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவின் பல்வேறு இடங்களை சுற்றி பார்ப்பதற்கும் இவை உதவுகின்றன. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. கேள்வி நல்லா கூர்ந்து கேளுங்க. இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தை தெரிந்து கொள்வதற்கும் ஏற்றுமதியை உயர்த்துவதற்கு இந்திய இளைஞர்களை தயார்படுத்தவும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்வதற்கும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் எனப்படும் இந்திய பன்னாட்டு வர்த்தக கழகம் இந்தியாவில் எந்தெந்த நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ளது? ஒரு 2 நகரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துறேன். கரெக்டாக 2 நகரம் சொல்லுங்க. மொத்தம் 4 நகரத்தில் இருக்கு இந்தியாவில். மும்பை, கொல்கட்டா. மும்பை, கொல்கட்டா. கொல்கத்தா என்பது சரியான விடை. அவங்களுக்கு ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். கொல்கத்தா. இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொன்னீங்கன்னா 5 மார்க். சென்னை, குவாஹாட்டி. சென்னை, குவாஹாத்தி தவறு. நீங்க முயற்சி பண்றீங்களா ஏ அணியினர்? பெங்களூரு. பெங்களூரு தவறான விடை. சரி, இப்போ நான் சொல்லிடுறேன் பாக்கி இருக்க இடங்கள்லாம். புதுடெல்லி, காக்கிநாடா மற்றும் குஜராத்தில் காந்தி நகரிலும் இது செயல்படுகிறது. கொல்கத்தா நீங்க சொல்லிட்டீங்க, அதுவும் சரியான விடை தான். சரிங்களா? இது MBA மற்றும் MA பொருளாதாரம் பட்டப்படிப்புகளையும் மற்றும் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட பல்வேறு படிப்புகளையும் வழங்குகிறது. புதுடெல்லியை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வரும் இக்கழகங்களில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். 1963ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணி. மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத் துறையால் ஆண்டுதோறும் நடைபெறும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு நடைபெற்றது? இது வந்து சி அணியினருக்கான கேள்வி. 2021. 2021 தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர் சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. 2024. 2024 மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் நகரங்களில் இந்த விளையாட்டுகள் நடைபெற்றன. இப்போட்டியில் மொத்தம் 158 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரம் முதலிடத்தையும் 98 பதக்கங்களுடன் தமிழகம் 2ஆம் இடமும் பெற்றது. இது 19/1/2024 முதல் 31/2024 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இப்போ நம்ம 4 சுற்றுகள் முடிஞ்சிருக்கு. இப்போ இங்க ஸ்கோர் என்னன்னு பார்த்துருவோமா ஒரு வாட்டி? இப்போ 4 ரவுண்ட்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா ஏ டீம் வந்து 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, பி வந்து 35 பாயிண்ட்ஸ், சி 10 பாயிண்ட்ஸ், பி 35 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை ஏ 30 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து இப்போ சமீபத்தில் மிகவும் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டிருக்கும் ஜிஎஸ்டி இல்லையா? மிகப்பெரிய அளவில் ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றிய ஒரு சுற்று. நல்லா கேளுங்க. முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. சுகாதார காப்பீடுகளுக்கு செலுத்தப்படும் தொகையின் ஜிஎஸ்டி வரி விகிதம், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம், எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? 18லேருந்து 0 ஆக்கியிருக்காங்க. 18லேருந்து 0 மிகச் சரியான விடை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் நம்முடைய பாராட்டுதல்களையும் முழு 10 மதிப்பெண்களையும் பெறுகிறார்கள். 18% 0% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டியிலிருந்து இதற்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நாட்டின் விவசாயத்திற்கு பேருதவி புரியும் டிராக்டர்களின் ஜிஎஸ்டி வரி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? இது வந்து பி அணியினருக்கு. 18%லேருந்து 5%ஆக மாற்றிருக்காங்க. இல்லை, தவறு. நீங்கள் 12%லேருந்து 5%. மிகச் சரியான விடை. சி அணியினர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 12%லேருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. புதிய வரிகள் 22/9/25 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. டிராக்டர்களோடு விவசாய உபகரணங்களுக்கும், அதாவது டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, டில்லரு, ட்ரெய்லரு, அது எல்லாத்துக்கும் கூட ஜிஎஸ்டி வரி விகிதம் 12%லேருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. நல்லா கேளுங்க. சிமெண்ட் மூட்டைகளின் ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? சார் 18லேருந்து 5 சார். இல்லை, தவறு. சி அணியினர் தவறாக சொல்லியிருக்கிறார்கள். ஏ அணியினர் 28லேருந்து 18%. மிக அழகாக ஏ அணியினர் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் 5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். 28%லிருந்து 18% சிமெண்ட் மூட்டையினுடைய வரிகள் தொலைக்காட்சி பெட்டிகள், குளிர்சாதன பெட்டிகள், பாத்திரங்களை கழுவ பயன்படும் டிஷ் வாஷர்கள், துணி துவைக்கும் எந்திரங்கள், சிறிய ரக கார்கள், பேருந்துகள், லாரிகள் ஆகியவற்றையும் 28%லிருந்து
18% ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று வந்து ஒரு மத்திய அரசினுடைய உயர்கல்வித்துறை பற்றிய ஒரு சுற்றாகும். சரியா? நல்லா கேளுங்க. இந்த கேள்வி வந்து ஏ அணிக்கு. ஒரு கல்வி நிறுவனம் அதன் உயர்தர கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக பல்கலைக்கழக மானியக் குழுவின் அங்கீகாரம் பெற்று ஒரு பல்கலைக்கழகத்தின் தகுதியுடன் தன்னாட்சி பெறும்பொழுது அக்கல்வி நிறுவனம் எப்பெயரால் அழைக்கப்படுகிறது? இக்கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கென்று பட்டப்படிப்புகள் மற்றும் பட்ட மேற்படிப்புகளை வழங்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளன. டீம்டு யூனிவர்சிட்டி. அது என்ன டீம்டு யூனிவர்சிட்டி? கரெக்ட், சரியான விடை தான். தமிழ்லையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். 10 முழு மதிப்பெண்கள் அவர்கள் கொடுத்துக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு சரியான விடை. தமிழில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நீங்க ட்ரை பண்றீங்களா? பி அணியினர், நல்ல அழகா இருக்கும் அந்த வார்த்தை. நீங்கள் சி அணியினர், பரவாயில்ல. நிகர்நிலை பல்கலைக்கழகம். சரியா? இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் மொத்தம். முயற்சி பண்ணுங்க. நீங்கள் சி அணியினர்? 33. இல்லை, நீங்கள் ஏ அணியினர்? 70 இல்லை, ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. சரி, நானே சொல்லிடுறேன் கரெக்டான ஆன்சர். 146 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. சி அணியினருக்கு. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் மிக அதிகமாக நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? தமிழ்நாடு. மிகச்சரியான விடை. சி அணியினர் அவர்கள் முறையிலேயே பதிலை சொல்லி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தமிழ்நாட்டில் தான் மொத்தம் 28 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன. நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா இந்த ரவுண்டு? இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இது வந்து ஒரு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மேம்பாடு பற்றிய ஒரு சுற்று. சரியா? முதல் கேள்வி ஏணி, நல்லா கேளுங்க. கிருஷி விக்யான் கேந்திராஸ் என்பது எதை குறிக்கிறது? விவசாயிகளுக்கு வந்து புது டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான அது ட்ரைனிங் கொடுக்குறது. மிகச்சரி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கரெக்ட் தான். விவசாயிகளுக்கு பயிற்சிகள்லாம் கொடுக்கறதுக்காக அது ஒரு கேந்திராஸ் மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஏ அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். நான் நல்லா அதனுடைய டீட்டெயிலாக சொல்கிறேன். விவசாயிகளை இந்த கேந்திரியங்கள் மூலம் நேரடி தொடர்பு கொள்ளவும், அவர்களுக்கு விவசாயத்தின் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தவும், அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும், மண் பரிசோதனை மற்றும் நீர் பரிசோதனையில் அவர்களுக்கு உதவவும், அவர்களுக்கு விதை மற்றும் விவசாய கருவிகளை வழங்கவும் இது துணை புரிகிறது. கிருஷி விக்யான் கேந்திராஸ். இது வந்து மத்திய அரசினுடைய ஒரு நேரடி திட்டமாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருதுமா. கிராமப்புறங்களில் அறுவடைக்கு பின் தானியங்கள் பாதுகாப்பு மையம், தானியங்கள் பதப்படுத்தும் மையம் போன்ற விவசாய கட்டமைப்புகளை உருவாக்கவும், விவசாயம் சார்ந்த நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஸ்டார்ட் அப் தொழில் தொடங்குவோர் ஆகியோருக்கு குறைந்த வட்டி விகிதத்துடன் ரூபாய் 2 கோடி வரை கடன் உதவி பெறுவதற்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிதிக்கு என்ன பெயர்? பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னை. இல்லை, அது வந்து இலவசமாக உங்களுக்கு அந்த பொது விநியோக கடைகளில் கொடுக்கறது. இது வந்து அந்த ஒரு ஃபண்டு மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கு குறைந்த வட்டி விகிதத்தில் 2 கோடி வரை கடன் உதவி பெறுவதற்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிதி. PM மன்தான். இல்லை, நீங்கள் சி அணியினர்? PM கிசான் சம்மன் நிதி. இல்லை, அது வந்து PM கிசான் சம்மன்றது வந்து விவசாயிகளுக்கு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2000 ரூபாய் கொடுக்கறது. நீங்கள் ஏன் அணியினர்? நான் ஒரே குறிப்பு தரேன். இதை பற்றி நீங்களே ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க, ஒரு சுற்றுல வந்திருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. நான் மறுபடியும் அவங்க வாய்ப்பு தரேன் பி அணியினருக்கு. முயற்சி பண்ணுறீங்களா பி அணியினர்? சொல்லுங்க. சரி, இப்போ வாய்ப்பு சி அணியினருக்கு. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். அவ்வளோதான். அக்ரிகல்ச்சர், நல்லா உரக்க சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். அவ்வளோதான். அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மத்திய அரசின் நேரடி திட்டமான இதற்கு இவ்வாண்டு 900 கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வாய்ப்பு வருகிறது. நல்லா கேளுங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா என்னும் திட்டம் எதை அடிப்படையாக கொண்ட திட்டமாகும்?
சார் ஃபார்மர்ஸ்க்கு மந்த்லி சொல்லுங்க எனக்கு கரெக்டாக கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இன்சென்டிவ் ஸ்கீம் மாதிரி. இல்லை இன்சென்டிவ்னு கிடையாது, மந்த்லி பென்ஷன். பென்ஷன் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சி அணியினருக்கு வந்து அவர்கள் முறையிலே சொன்னதுனால 10 மதிப்பெண்கள். மிகவும் நலிவடைந்த விவசாயிகளுக்கு அவர்களுடைய முதுமை காலத்தில் வழங்கப்படும் பென்ஷன் திட்டமே பிரதான் மந்திரி மன்தன் யோஜனா திட்டமாகும். இத்திட்டத்தில் சேரும் விவசாயிகள் ஒரு சிறிய குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் சந்தாவாக செலுத்தி வர அவர்களுக்கு 60 வயது பூர்த்தியானதும் பென்ஷனாக கிடைக்கிறது. இவ்வாண்டு திட்டத்திற்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது வந்து மறுபடியும் ஒரு உயர்கல்வித்துறையை பற்றி ஒரு சுற்று, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன? சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். 1700. இல்ல நீங்கள் பி அணியினர் 78. 78 இல்லை. நீங்கள் சார் 100 இல்லை. நான் சரியானபடியே சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 2025 படி இந்தியாவில் மொத்தம் 56 மத்திய பல்கலைக்கழகங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் உள்ளது. நான் உதாரணத்துக்கு 1-2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பற்றி சொல்கிறேன். டெல்லி பல்கலைக்கழகம், பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் கூட மத்திய அரசின் பல்கலைக்கழகம் தான். சரியா? இவையெல்லாம் மத்திய அரசினுடைய மத்திய பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லுவோம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இப்போ அடுத்தது ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி பி அணியினருக்கு. IIM என்று வழங்கப்படும் இந்திய மேலாண்மை கழகம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உள்ளது? திருச்சி. மிகச் சரியானபடி திருச்சி. தமிழ்நாட்டில் IIM திருச்சியில் இருக்கு. நாட்டில் மொத்தம் 21 IIMகள் உள்ளன. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்தது சி அணியினருக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன? பாண்டிச்சேரி இல்லாம, பாண்டிச்சேரின்னு சொல்லல, அது இல்லாம தமிழ்நாட்டில் எத்தனை? 33. தமிழ்நாட்டில் 17. இல்லை தவறு. நீங்கள் 7. இல்லை தவறு. ஏ அணியினரும் தவறாக சொல்லியிருக்கிறார்கள். பி அணியினர் 3 என்பதும் தவறு. மறுபடியும் ஒரு வாட்டி முயற்சி பண்றீங்களா? சி அணியினர். நீங்கள் ஏ. பி அணியினர் 2 சரியான விடை. அவங்களுக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள் பி அணியினருக்கு. என்னென்ன இடம் சொல்லுங்க பாப்போம். திருவாரூர் மிகச் சரியான விடை. ஒரு திருவாரூர். இன்னொன்னு மேரிடைம் யூனிவர்சிட்டி. சூப்பர். அது எங்க இருக்கு? சென்னையில் இல்ல பெருங்குடியில். அதுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்று சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு திருவாரூர், கரெக்டாக சொன்னீங்க. இன்னொரு வந்து இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை செம்மஞ்சேரி உத்தண்டி அங்கே இருக்கு. 2வது யூனிவர்சிட்டி. ஓகே சூப்பர். இப்போ வந்து 8 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. நம்ம ஸ்கோர் என்னன்னு பார்த்துருவோமா? 8 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ வந்து 65 பாயிண்ட்ஸ், பி 50 பாயிண்ட்ஸ், சி 40 பாயிண்ட்ஸ். ஏ வந்து 65 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை பி 50 பாயிண்ட்ஸ். ஸோ ஏ அணியினர் இப்பொழுது 65 மதிப்பெண்களோடு முன்னிலையில் இருக்கிறார்கள். பி அணியினர் 50 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். சி அணியினர் நன்றாக முன்னேறி இருக்கிறார்கள், 40 மதிப்பெண்களோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இது வந்து கல்வித்துறை பற்றி ஒரு சுற்று. சரியா? நல்லா கேளுங்க. இப்போ ஏ அணியினருக்கு. அனைத்து மக்களும் உயர்கல்வியை பெறும் நோக்கத்துடனும் குறிப்பாக மலைவாழ் மக்கள், பெண்கள், கிராமப்புற மக்கள் என்று அனைவரும் தொலைதூர கல்வியை தொடர மத்திய அரசால் நிறுவப்பட்டுள்ள திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன? ரொம்ப பாப்புலர் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இக்னோ கரெக்ட். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து 10 மதிப்பெண்கள்மா. இந்திரா காந்தி தேசிய திறந்த வெளி பல்கலைக்கழகம். இதன் தொலைதூர MBA படிப்பு மிகவும் பிரபலமானது. சரியா? அடுத்தது வந்து பி அணியினருக்கு. நல்லா கேளுங்கம்மா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற பிரிவின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் 2ஐ சொல்லவும். ஏதாவது ஒரு 2 சொல்லுங்க. நிறைய இருக்கு. அந்த பர்டிகுலர் அந்த குரூப்பை சொன்னா போறோம். நீங்க பர்டிகுலர் இதுன்னு சொல்ல வேணாம். அது எந்த குரூப், அந்த குரூப்பை சொன்னா போறோம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM. சூப்பர். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்துருங்க. வெரி குட். இப்போ நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன். மற்றெல்லாம் உங்களுக்கு எதாவது தெரியுமா? சும்மா நம்ம இதுக்கு மார்க் வேணாம், பட் உங்களுக்கு எதாவது தெரியுமா? மற்ற எதாவது சொல்ல முடியுமா? சி அணியினர் IISc. ஓகே. அப்புறம் அடுத்தது வேற எய்ம்ஸ். இதெல்லாம் வந்து இதில் தான் வருது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். வெரி குட். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு, கேளுங்க. IITs 2, எய்ம்ஸ் 3, IIMs 4, NITs இல்லையா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ். அப்புறம்
அஞ்சாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஆறாவது ஐஐஐடிஸ், அப்புறம் ஏழாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், எட்டாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரனர்ஷிப். ஓகே, அடுத்தது வந்து 9வது ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர், 10வது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், 11 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 12 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ். இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கீழே வருது. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து சி அணியினருக்கு. நம் நாட்டில் மொத்தம் எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் உள்ளன? சார் 117. இல்லை கிட்டத்தட்ட சொன்னீங்கன்னா நான் மார்க் கொடுத்துருவேன். ரொம்ப டிஃப்ரென்ஸ் சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் ஏ அணியினர் 1200. 1200. நீங்கள்மா பி அணியினர் 80. இல்லை, ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்கள். 1200ன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆகஸ்ட் 2025 படி நம் நாட்டில் மொத்தம் 1288 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் உள்ளன. இப்பள்ளிகள் அனைத்தும் கேந்திர வித்யாலயா சங்காதன் என்ற மத்திய அரசின் அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டுள்ளன. 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கே பயிலுகின்றார்கள். அடுத்த சுற்று. முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. பிரதம மந்திரியின் புகழ்பெற்ற ஸ்வநிதி திட்டம் எந்த பிரிவினருக்காக உருவாக்கப்பட்டது? ஸ்வநிதி, SVANIDHI. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. எக்ஸலண்ட். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். தள்ளுவண்டிக்காரர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட திட்டமே பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி திட்டமாகும். இத்திட்டம் 31/3/2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2025 படி 68 லட்சம் தள்ளுவண்டிக்காரர்கள் இத்திட்டத்தினால் பயன்பெறுகிறார்கள். முதலில் 10,000 ரூபாய் கடன் பெற்று பின் படிப்படியாக 50,000 வரை கடன் பெறும் வசதி இந்த திட்டத்தில் உள்ளது. முறையாக தவணை தொகை செலுத்துபவர்களுக்கு மானிய தொகையும் வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் என்னும் திட்டம் யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது? சில்ட்ரனுக்கு என்ன கொடுக்குறாங்க? சத்துணவு. ஹாட் மீல்ஸ். சத்துணவு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு மதியம் சத்தான உணவை இலவசமாக வழங்கும் திட்டமே இந்த திட்டமாகும். இத்திட்டத்தினால் நாடு முழுவதும் ஏறக்குறைய 12 கோடி குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். 11 லட்சத்துக்கும் அதிகமான பள்ளிகள் இந்த திட்டத்தினால் பயன்பெறுகின்றன. பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்திற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. அட்டால் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அம்ரட் எனப்படும் அடல் புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான இயக்கத்தில் மொத்தம் எத்தனை நகரங்கள் வளர்ச்சிக்காக நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன? 40. இல்லை, தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர் 100. 100ம் தவறான விடை. நீங்கள் 150+. 150 இல்லை. யாருக்காவது தெரியுமா? யார் வேணா சொல்லலாம். சார் 200. 200ம் தவறு. ஏ அணி. சரி, நான் சரியான விடை சொல்லிடுறேன். மொத்தம் நாடு முழுவதும் 500 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமான நகரங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வருகின்றன. தமிழகத்தில் 33 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. சரியா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இது வந்து மீண்டும் ஒரு உயர்கல்வித்துறை பற்றிய ஒரு சுற்றாகும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் முதல் டீம்டு யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகம் எது? பிட்ஸ் பிலானிலாம் இல்லை. நீங்கள் பி அணியினர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க. இப்போ சி அணியினருக்கு வாய்ப்பு. சார் அண்ணா யூனிவர்சிட்டி. இல்லை. நீங்கள் ஏ அணியினர்? MIT. இல்லை. பி அணியினர்? பிர்லா யூனிவர்சிட்டி. இல்லை. சி அணியினர்? சரி, நான் சொல்லிடுறேன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். இதுதான் இந்தியாவினுடைய முதல் டீம்டு யூனிவர்சிட்டி. 1958ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி இத்தகுதியை இந்த பல்கலைக்கழகம் பெற்றிருக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி போலாமா? பி அணியினருக்கு போலாமா? கிராமப்புறத்தில் வாழும் ஏழை குழந்தைகள் தங்கி பயிலும் பள்ளிகளுக்கு என்ன பெயர்? இது வந்து பி அணியினருக்கு. நீங்கள் இப்பொழுது வாய்ப்பு சி அணியினருக்கு. நீங்கள் ஏ அணியினர்? PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ். இல்லை. முயற்சி பண்ணுறீங்களா? பி அணியினர் இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுங்க. சரியான விடை சொல்லிட்டா?
நவோதயா வித்யாலய பள்ளிகள். இப்பள்ளிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு அளிக்கப்படுகிறது. இது நவோதயா வித்யாலயா சமிதி என்ற அமைப்பினால் நிர்வகிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 650க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நாடு முழுவதும் இயங்குகின்றன. அங்கே தங்கி படிக்கிறது, ரெசிடென்ஷியல் ஸ்கூல். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து சி அணியினருக்கு புகழ்பெற்ற பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா திட்டம். எதற்கானது? PMSSY. அந்த துறை சொன்னீங்கன்னா கூட போகிறோம். சார் ரேஷன் இல்லை, ரேஷன் பொருட்கள் இல்லை. நீங்கள் ஏ அணியினர்? மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு தர ஸ்கீம்னு. இல்லை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்காலர்ஷிப்பில் கிட்டத்தட்ட படித்தீங்க. இன்னும் கொஞ்சம் அதை இது பண்ணுங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஸ்கீம்னு தெரியும். ஆனால் சரி, நீங்கள் பி அணியினர். ட்ரைனிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் அண்ட் தான் சொல்கிறார் அவர். பட் இன்னும் கொஞ்சம் அதை நல்லா இது பண்ணி சொல்லுங்கள். இன்னும் கூட இருக்குது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் சார் ஸ்டைஃபன் மாதிரி ஏதாச்சும். இல்லை நீங்கள் ஒரு 5 மதிப்பெண் கொடுங்க ஏ அணியினருக்கு. அதாவது நாட்டில் அனைத்து மக்களும் முழுமையான தரமான மருத்துவ வசதிகளை பெறுவதற்கும் தரமான மருத்துவக் கல்லூரியை அனைத்து மாணவர்களும் பெரும் நோக்கத்துடனும் இத்திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. புதிய எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை உருவாக்குதல் மற்றும் நாட்டின் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்துவதும் இதன் நோக்கமாகும். இத்திட்டத்திற்கு இவ்வாண்டு நிதிநிலை அறிக்கையில் 2200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோர் பார்த்துருவோமா ஒரு வாட்டி? 11 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ உடைய ஸ்கோர் 95, பி 70, சி 40. ஏ வந்து 95 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 70 பாயிண்ட்ஸ். இப்போ இது கடைசி ஒரு 4 ரவுண்டு கிராமப்புற மேம்பாடு பற்றிய ஒரு சுற்றாகும். ஏ அணிக்கு ஸ்வீட் ரெவல்யூஷன் எனப்படும் இனிமை புரட்சி எந்த துறைக்கானது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இல்லை அப்படி இல்லை. ஸ்வீட் இனிமை. நேஷ்னல் பீ கீப்பிங் ஹனி மிஷன். அதுதான் கரெக்ட். இன்னும் நல்ல தமிழில் சொல்லுங்க. தேனி. தேனீ. ஸோ தேனீக்கள் பற்றிய ஒரு வளர்ப்பு, அதுக்காக வேண்டி ஏ அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்துடலாம். தேனீக்கள் வளர்ப்பு முறை பற்றிய பயிற்சி மற்றும் தேனி வளர்ப்பை மேம்படுத்தி அதிக அளவு தேன் எடுத்தல் போன்றவற்றின் வளர்ச்சியைத்தான் இனிமை புரட்சி என்கின்றோம். இத்திட்ட வளர்ச்சிக்கு இவ்வாண்டு 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்தது பி அணியினர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. உங்களுக்கும் பயனாகும், நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் இது ரொம்பவும் முக்கியமான தகவல்களை சொல்ல இருக்கிறது. இந்தியாவில் மண்டிகள் எனப்படும் சந்தைகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் பல்வேறு விளைபொருள்களை அகில இந்திய அளவில் எலக்ட்ரானிக் முறையில் வர்த்தகம் செய்வதற்கு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இணையதளத்தின் முகவரி என்ன? ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா லெவலில் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு பேமெண்ட் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இணையதளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போர்ட்டல். சரியா? அதுக்கு என்ன பேர்? ஈஸ்ராம் இல்லை. நீங்கள் சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. சி அணியினர். சார் யுவா. இல்லை. நீங்கள் ஏ அணியினர். மந்தனா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இல்லை. வேற யாரா ட்ரை பண்ணுறீங்களா? சரி, நான் சொல்கிறேன். www.enam.gov.in. இதில் நாம் என்பது நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் என்பதாகும். சரியா? enam, www.enam.gov.in. சரி, இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு போகிறது. வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் என்னும் திட்டம் எந்த பகுதி மக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இல்லை. நீங்கள் ஏ அணியினர். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு பார்டரில் இருக்கிற ட்ரைபல்ஸ்க்கு. ரொம்ப கரெக்ட். பார்டர், எல்லைப்புற ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். வட இந்தியாவின் எல்லைப்புறத்தில் உள்ள 19 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்குள்ள எல்லைப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் பயன்படுகிறது. சரிங்களா? இப்பொழுது அடுத்த சுற்று மத்திய அரசின் உயர்கல்வித்துறை பற்றிய மீண்டும் ஒரு சுற்று. நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் உயர்கல்வி நிறுவனங்களையும் பல்வேறு அடிப்படைகளின்படி தரம் பிரித்து தரவரிசை பட்டியலை வெளியிடும் மத்திய அரசு நிறுவனம் எது? NIRF ரேங்கிங். NIRF ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. NIRF எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? NIRF கரெக்டு. நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும். நான் சொல்றேன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங். நேஷனல் ரேங்கிங். எஃப்க்கு ஃபவுண்டேஷன்.
ஃபவுண்டேஷன் இல்லை. நீங்கள் ஃப்ரேம் ஒர்க். ஏ அணியினர் 10 மதிப்பெண்கள் கொடுத்துரு. NIRFன்னு சொல்லிட்டார், அதனால உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். சரியா? அடுத்தது வந்து பி அணியினருக்குமா முக்கியமான கேள்வி. IIIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரியா? இது தமிழகத்தில் எங்க இருக்கு? காஞ்சிபுரம். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். 10 மதிப்பெண்கள் பி அணிக்கு வந்து சேருகின்றன. IIIT என்பது காஞ்சிபுரத்தில் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்து சி அணியினருக்கு நல்ல கேளுங்க. NIT என்று அழைக்கப்படும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளது? மத்திய அரசால் நடத்தப்படும் இவை தரமான பொறியியல் படிப்புகளையும் ஆராய்ச்சி படிப்புகளையும் வழங்கி வருகிறது. NIT இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்கு? சார் 24. இல்லை, 24 தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர், நீங்கள் பி அணியினர் 40 இல்லை, 40யும் தவறான விடை. யாருக்கா கரெக்டான ஆன்சர் தெரியுமா? சார் 100. இல்லை 32 NITs இருக்குது. தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் இருக்குது. சரியா? இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இது ஒரு பொது சுற்று. முதல் கேள்வி ஏணிக்கு. சென்னையில் திருவான்மியூர் பகுதியில் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இயங்கி வருகிறது. திருவான்மியூரில் அது என்னது? IIM. இல்லை, சென்னையில் எங்கே IIM இருக்கு? நீங்கள் பி. சவிதா இல்லை, நீங்கள் சி அணியினர். சார் MIT. இல்லை, திருவான்மியூர் பகுதியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி, நான் சரியான விடையை சொல்கிறேன். கலாக்ஷேத்ராவும் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே வருது. கலாக்ஷேத்ரா தான் திருவான்மியூரில் இருக்குது. பி அணியினருக்கு இப்போ அடுத்த கேள்வி. தேசிய சர்க்கரை ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? நேஷனல் சுகர் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குது? கான்பூர். ரொம்ப அழகாக சொல்லிக்க. கான்பூரில் எந்த இடம் குறிப்பா? கான்பூர் ஓகே, 10 மார்க் கொடுத்துறேன். இருந்தாலும் கான்பூரில் எங்கே? பரவாயில்ல, கல்யாண்பூர். இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் நகரில் கல்யாண்பூர் என்ற பகுதியில் தேசிய சர்க்கரை ஆராய்ச்சி நிலையம் உள்ளது. இது சர்க்கரை வேதியியல், சர்க்கரை தொழில்நுட்பம், சர்க்கரை பொறியியல் மற்றும் தொடர்புடைய துறைகளின் அனைத்து பிரிவுகளிலும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சியை வழங்குகிறது. இட் இஸ் அ பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் டெடிகேட்டட் டு ரிசர்ச், டெக்னிக்கல் ட்ரைனிங் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ் ஃபார் தி சுகர் அண்ட் அலைட் இண்டஸ்ட்ரீஸ். இது மத்திய அரசின் ஒரு நிறுவனமாகும். ஆசியாவின் ஒரே சர்க்கரை ஆராய்ச்சி நிறுவனம் இதுவாகும். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. விக்யான் தாரா என்னும் திட்டம் எந்த துறை வளர்ச்சிக்கானது? சார் ஃபார்மர் பென்ஷன் ஸ்கீம். இல்லை, ஃபார்மரா? இல்லை, தவறான. நீங்கள் கொஞ்சம் கஷ்டம், பட்டு சும்மா அது ஒரு அவுட்லைன் மட்டும் சொன்னீங்கன்னா கூட போகிறோம். நீங்கள் பி அணி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. வெரி குட். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏதாவது? விக்யான் தாரா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல இனோவேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இனோவேஷன் ஆராய்ச்சிகள் என்பது புதிய கண்டுபிடிக்கிறது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நான் டீட்டெயில்டாக சொல்றேன் இப்போ விக்யான் தாரா பத்தி. விக்யான் தாரா திட்டம் என்பது இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் முன்னேற்றத்திற்காக ஒரு குடையின் கீழ் அமைந்துள்ள திட்டமாகும். இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் மேம்படுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல், சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் உதவித்தொகை மற்றும் இன்டர்ன்ஷிப்கள் வழங்குதல் போன்றவை செயலாக்கப்படுகின்றன. இத்திட்டத்திற்கு இவ்வாண்டு நிதிநிலை அறிக்கையில் 1425 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? இது ஒரு பொது சுற்று தான். சரியா? முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் எனப்படும் பயிற்சியானது பொறியியல் பட்டதாரிகள், பொறியியலில் டிப்ளமா பட்டயம் பெற்றவர்கள் மற்றும் ஒகேஷனல் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் ஆகியவர்களுக்கு தொழிலகங்களில் 6 மாதம் முதல் 1 வருடம் வரை பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் உதவித்தொகையும் வழங்கப்படும். சரிங்களா? இவ்வாண்டு 1178 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பற்றிய இணையதளத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாட்ஸ் போர்ட்டல். ரொம்ப அழகா சொல்லிருக்கா. NATS நாட்ஸ் போர்ட்டல். சரிங்களா? ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுகளையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இதன் தென் பிராந்திய அலுவலகம் சென்னையில் உள்ளது. அது சென்னையில் எங்குள்ளது? கிண்டி. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்கள் சி அணியினர் சொல்லுங்க. பி அணியினர் முயற்சி பண்றீங்க? இல்ல, நந்தனம்ல கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க. நீங்க ஏ அணியினர்? வேளச்சேரி. இல்ல, இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். யாருக்கா தெரியுமா?
நான் சரியான விடையை சொல்கிறேன். சிஐடி கேம்பஸ் தரமணியில் தான் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இதனுடைய தென்பிராந்திய அலுவலகம் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்விக்கு வரோம். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எந்த இடத்தில் உள்ளது? சி அணியினர். இப்போ வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகிறது. நீங்க பி அணியினர். சொல்லுங்க. பெருங்குடி. அவ்வளோதான், கரெக்டாக சொல்லிட்டீங்க. பெருங்குடி கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சென்னையில் பெருங்குடியில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் உள்ளது. பொருள்களை தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும் ஏற்றுமதி பொருள்களை பாதுகாப்பாக தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும் பேக்கிங் தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை அளிப்பதற்கும் பேக்கிங் பொருள்களின் தரத்தை சரிபார்க்கவும் பேக்கிங் தொடர்பான படிப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கவும் 1966ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. மும்பையை தலைமையிடமாக கொண்டு விளங்கும் இது சென்னை, கொல்கத்தா, புதுடெல்லி, ஹைதராபாத், அகமதாபாத் போன்ற நகரங்களில் செயல்பட்டு வருகிறது. இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இப்பொழுது நீங்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியினுடைய முடிவுகளை அறிவிக்க மதிப்பீட்டாளர் பிரீத்தி அவர்கள் வந்திருக்கிறார். 15 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ 130 பாயிண்ட்ஸ், பி 100 பாயிண்ட்ஸ், சி 40 பாயிண்ட்ஸ். ஏ 130 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 100 பாயிண்ட்ஸ். 130 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். அவர்களுக்கு அருகாமையிலேயே 100 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல். நிகழ்ச்சியில் ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் பங்கு பெற்றீங்க. நிறைய புதுமையான தகவல்கள், நிறைய மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை பற்றியும் நிறைய புதிய தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இது மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள்.